ஊருக்கு கிளம்பியாச்சு. பேக் பண்ணணுமேன்றதுனால பெருசா ஒண்ணும் தோணல அப்போதைக்கு. ஆனா இங்க பாருங்க லாஸ்ட்டா நெருங்க நெருங்க இந்த பாய் பாய் டாட்டான்னு சொல்ற தருணம் இருக்கே, அப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் மூஞ்சியே இல்ல. இங்க பாருங்க பாவமா இருந்தது. எங்க அம்மா ஒரு சைடு அழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதுக்கு மேல வெளியில தான் சொல்ல முடியல. ஆனா உள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் என் தம்பி குடுத்த பிளான்ட்டும் எடுத்துக்கிட்டேன். வீடே கலகலன்னு இருந்துச்சு. பிள்ளைங்க இல்லாமல் எப்படி இருக்க போறேனோன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இங்கே தான் ஒர்க் பண்ணேன் 1.5 மாசமா இந்த டேபிளில். அதுக்கு ஒரு பாய் பாய் சொல்லியாச்சு. பாருங்க காரில் ஏறி உட்காந்தோன்னே ஒரு கொஞ்சல், அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சல், இன்னும் முடியல. போகிற வரைக்கும் கொஞ்சிட்டே தான் இருந்தாங்கங்க. நான் இவர்கிட்ட கேப்பில் வாக்குமூலம் வாங்கிட்டேன். அடுத்த ஆனுவல் லீவ்லேயும் நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக போயிட்டு வாமா பொண்டாட்டி நான் அனுப்பணும்னு சொல்லி வாக்குமூலம் வாங்கிட்டேன். ஓகே அப்படின்ட்டு மறுபடி பாருங்கள் எபிசோட் நம்பர் 3 கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டுக்கல இங்கே பாருங்கள். அப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க பாய் பாய் சொல்கிறப்போ. கஷ்டமாக இருந்துச்சு. சரிம்மா வந்துடுறோம்மா இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கார் எடுங்க இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தாங்க. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நமக்காக கடைசி வரைக்கும் அழுகுற ஜீவன்னா அது அம்மா மட்டும்தாங்க. உண்மை தானே. 2 days